மிஸ்டர் ரகுவீர், ப்ளீஸ் வெல்கம். நீங்க பசங்களுக்காக இவ்ளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. Thank you சார். ஆஃப் கோர்ஸ். என்ன தள்ளி விட்டுட்டு ஓடுறியா? உன்ன மாதிரி தெருவுல சுத்துறவங்களாம் எங்க இருந்து தான் இந்த மாதிரி வேஷத்தை போட்டு வந்து தொலைறீங்களோ பார்ட்டிக்கு? சாரி மேடம். எதுக்கு சாரி சொல்ற? வாங்க பசங்களா, இப்ப உங்க சாண்டா மேல பால தூக்கிறீங்க. இப்ப உங்க சாண்டோ டான்ஸ் ஆடுவாங்க. எழுந்துரு, டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆட சேர்த்து தானே பணம் வாங்குற. எழுந்துரு. சாண்டா மற்றவங்களுடைய லைஃப்ல சந்தோஷத்தை கொண்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. ஆனா இந்த சாண்டா ஏன் ஆடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரிதி, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க. அப்புறம் என்ன சூட்டெல்லாம் போட்டிருக்க? என்ன திடீர்னு? அது வந்து நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். வேலையா? நான் இங்க சர்வரா இருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கலாம்ல கிறிஸ்மஸ் சீசன்ல, அதான். நானும் அப்படி நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது, இந்த ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன், சந்தோஷம் எல்லாமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு கண்ணீரும் கஷ்டமும் தான் சொந்தம். நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நீ உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க பாரு. ஏன், என்னாச்சு? நான் இன்னைக்கு சாண்டாவா மாதிரி எந்த நல்ல வேலையுமே செய்யல. யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்கல. நான் எல்லாத்தையுமே எக்கு தப்பா பண்ணிட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. இனி எனக்கு இங்க வேலையும் இருக்க போறது இல்ல. நான் திரும்ப வீட்டுக்கே போயிடுறேன். முடியாது சாண்டா, இப்பெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. பார்ட்டி முடிகிற வரைக்கும் இங்க தான் இருக்கணும். வாங்க வாங்க, ஓடி வாங்க.
பாம்பு 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 சீக்கிரம் ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க பசங்க எந்திரிச்சு வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க நீங்க எல்லாருமே இங்கே நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க யாரும் எங்கேயும் போக கூடாது சரியா இங்கதான் இருக்கணும் பிரீத்தி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த துஷ்ட நாகங்களுக்கும் நாகினிகளுக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். மகாசேஷ் நாகினி இவங்க பண்ண பாவங்களுக்கான தண்டனையை இன்னைக்கே கொடுப்பா. உன்னதி மைதானத்துல ஒரு நாகினி வந்திருக்கா. நாங்க ஜனங்களை பயமுறுத்தும் போது அவங்கள கொல்ல விடாம தடுத்துட்டா. எங்க கூட சண்டை போட்டா. நீங்க அங்க வந்தாகணும். வரேன். ஏன்னா அவதான் வந்திருக்கா. பிரார்த்தனா வந்திருக்கா. ஆனா இந்த தடவை நான் அவளை போகவே விட மாட்டேன். இந்த பிரீத்தி எங்க போனா தெரியலையே. சரி யாரும் எங்கேயும் போக கூடாது இங்கதான் இருக்கணும் சரியா நான் இப்ப வந்துடுறேன். என்னோட நாகங்களுக்கு இந்த நிலைமையா? அவ எங்க போயிட்டா? இனிமே நீ பாரு, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ பதிகிற இடத்துல இருந்து வெளியில வந்துட்டல்ல, என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறல்ல. இது நாக பாஷம். இது உன்னோட அழிவுன்னு நினைச்சுக்க. அதுல இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். அது உன்னையும் உன்னோட சக்திகளையும் பலவீனமாக்கிடும். நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க. ஏன்னா எந்த காலத்திலயும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு சில ராத்திரிகள் அவ்வளவுதான். அடுத்த முழு பௌர்ணமி அன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த நவ மாணிக்கங்களையும் நான் சொந்தமாக்கிடுவேன்.
பிரீத்தி 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 எந்திரு பிரீத்தி பிரீத்தி எந்திரு பிரீத்தி 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 எந்திரு மெதுவா பாத்து மெதுவா உனக்கு ஒன்றும் ஆகலல்ல நீ ஓகே தானே உனக்கு எதுவும் ஆகலல்ல அது அந்த பாம்புங்கெல்லாம் என்ன கொல்ல வந்ததுங்க. ஒன்றும் ஆகல எல்லாமே ஓகே தான் நீ ஓகே தான் ஆ சரி நம்ம இங்கிருந்து போயிடலாம் சரியா ஒன்றும் இல்லை வா 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 மெதுவா பார்த்து ஓ நீ போய் பிரார்த்தனாக்கு உதவி செய். ஒரு விஷயத்துல கவனமா இரு. பிரார்த்தனாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராத வரைக்கும் அவளுக்கு அவ சக்தி என்னன்றதே உணர முடியாது. அது வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எங்களோட மகாசேஷ நாகரிக்காக ஒரு சின்ன பலிதானத்தை நான் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட என்னோட லட்சியத்தை நான் நெருங்கி வந்துட்டேன். பசங்களா, உங்களுக்காக கிறிஸ்மஸ் பிரசன்ட். சரி சரி, ஓகே 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 ஓகே. இந்த கிஃப்ட் எனக்கு யாரு தந்தது தெரியுமா? சாண்டா கிளாஸ் தான். அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த கிஃப்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. அதான் கொண்டு வந்திருக்கு. ஹாப்பி தானே? வாங்கிக்கோ. பிரீத்தி அக்கா இங்க வாங்க. தேங்க் யூ. பசங்களை நீங்கள் சிரிக்க வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை வாழ்க்கையில். அப்புறம் சில சமயத்தில் என்னால் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது. இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியும் எனக்குன்னு ஒரு பெர்மனண்டான ஜாப் கூட இல்லை. அட அதுக்கு காரணம் உங்களுடைய தலைவலி தானே. இதில் உங்களுடைய தப்பு என்ன இருக்கு? அக்கா, நீங்கள் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க, இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருவீங்க. கௌதமண்ணா இங்க வாயே. இன்னைக்கு மறுபடியும் எனக்கு ஏன் தலைவலி வந்துச்சு? நான் இப்ப எங்க இருக்கேன்? இந்த இடத்துல நீ என்ன பண்ற? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துடுறேன். அது எந்த மாதிரியான இடம்? நான் எப்படி எனக்கே தெரியாம அங்க போனேன்? அந்த இடத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. எனக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? அந்த இடங்கள்